மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? ஜென்மத்தில் சனி, ராசியில் சனி பகவான் அமர்ந்து நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டார். ஒரு 3 வருட காலமாக முக்காடு ஓட்டு அடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனை. ராகு வச்சு செஞ்சார். அவர் 1.5 வருஷம் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் இழுக்கிறாங்க, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் இழுக்கிறாங்க, எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்த நிலையில் வந்துட்டேன்டா நானும் சொல்லி நம்ம ராஜா சனி பகவான் உள்ளே வந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, கூட இருக்கவங்களை ஃபுல்லாக தூண்டி விட்டு உங்களுக்கு நன்மைன்னு சொன்னவங்களாம் இப்போ விரோதியாக நிற்கான். நீங்கள் உண்மையான பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லி பாசத்தோடு காத்திருந்த உங்களுடைய அன்பு மனைவி பாடா கத்தி அடித்து குத்துவேன்னு சொல்கிறாங்க. ஸோ கணவர் கள்ள கொண்டு எறிகிறேங்காரு. ஸோ இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலம் நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ராஜாவாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த 2026. இந்த 2026 மன அழுத்தம் நீங்கும், மன போராட்டம் நீங்கும், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது நான் கிரகங்களுடைய அடிப்படையில் வச்சு தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்கள் மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காண்டி சொல்லலை. ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் கடக ராசிக்குள்ளே கரெக்டாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ளே வரார். உங்களுடைய ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துக்கு வந்ததிலிருந்து அமர்க்கலமான வாழ்க்கைங்க. உங்களுடைய உறவுகள் எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. உங்களை வேண்டான்னு சொல்லி போய் உங்களை எந்த அளவு கஷ்டப்படுத்தின உறவு நீங்கள் ஒரு உறவை நினச்சிக்கிறீங்களே அந்த உறவு தேடி வரும். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். இல்லைங்கிற வாழ்க்கை இல்லாமல் எல்லாமே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம், நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே போல் என்ன பண்ணனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை.